நம் அனைவருடைய இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமலுக்கும் ஈருலகிலும் சிறந்த கூலியை நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்கள், இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய புத்தகம் சஹீஹ் அல் முஸ்னத் மின் அஹதீஸில் குத்ஸிய்யா. ஹதீஸுல் குத்ஸிய்யாவுடைய சஹீஹான ஹதீஸுகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த நூலை தொகுத்தவர் ஷேக் முஸ்தபா அல் அதவி ஹஃபிதஹுல்லா. இவர் மிஸ்ர் நாட்டை சார்ந்தவர். இவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், இவர் ஷேக் முக்பில் பின் ஹாதி ரஹிமஹுல்லாஹுடைய மாணவராக இருக்கின்றார். இந்த ஹதீஸுல் குத்ஸிய்யா பொதுவாக அந்த குரலே ஹதீஸ் என்று கூறும் பொழுது நாம் அனைவரும் அறிவோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொல்லப்பட்ட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொல்லப்படக்கூடிய சொல், செயல், அங்கீகாரம் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்புகளும் அவருடைய தோற்றங்களை பற்றி நாம் ஹதீஸ் என்று சொல்வோம். இங்கு ஹதீஸுல் குத்ஸிய்யா என்று இந்த குத்ஸிய்யா என்பது அல்லாஹுடைய திருப்பெயரில் ஒன்று அல் குத்தூஸ். அந்த அல் குத்தூஸ் என்ற விஷயத்தில் தான் இங்கு சொல்லப்படுகின்றது. அப்போ இந்த ஹதீஸ் முழுக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களிடம் பேசக்கூடிய பேச்சை தான் இந்த ஹதீஸுல் குத்ஸிய்யாவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக ஹதீஸுகளில் நாம் பார்க்கும் பொழுது மற்ற ஹதீஸுகளுக்கும் இந்த ஹதீஸுல் குத்ஸிய்யா என்ற இரண்டுக்கும் வித்தியாசம் என்ன என்று பார்க்கும் பொழுது, மற்ற சாதாரண ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து சஹாபாக்கள் அறிவிப்பார்கள். ஹதீஸுல் குத்ஸிய்யாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அல்லாஹ்விடம் அவர்கள் அந்த அல்லாஹு தஆலாவிடமிருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. அதே போல ஹதீஸுல் குத்ஸிய்யாவுடைய அம்சத்தில் ஒன்றானது, இந்த ஹதீஸுல் குத்ஸிய்யாவில் மார்க்க சட்டங்கள், தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, ஜக்காத் என்ற சட்டங்கள் இருக்காது, சொல்லப்படாது. மாறாக இந்த ஹதீஸு குத்ஸிய்யாவில் முழுக்க அச்சம், அல்லாஹ்வை எப்படி அஞ்சுதல், அல்லாஹ்வை எப்படி நேசித்தல், அல்லாஹு தஆலா மீது எப்படி நாம் ஆதரவு கொள்ளுதல் மற்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன அடியார்களிடம் பேசுகின்றான், இந்த அனைத்து விஷயங்கள் தான் இந்த ஹதீஸ், இந்த புத்தகத்தில் பதிவாக இருக்கின்றது. ஆக இது ஒரு சுருக்கமான ஒரு முன்னுரையாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த புத்தகத்தை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்றால், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மக்கள் அச்சத்தில் இருக்கின்றார்கள், பயந்து கொண்டிருக்கின்றார்கள், என்ன ஆகுமோ, என்ன நிலவு ஏற்படுமோ என்று. ஆக சிலர், நம்மில் முஸ்லிம்களே சிலர் அல்லாஹ்வை மறந்த நிலையில் மற்ற என்னென்ன வெளித்தோற்றங்கள், வெளிப்புறத்தில் என்னென்ன சோர்ஸ்களை எடுக்க வேண்டுமோ, காரணங்களை பயன்படுத்த வேண்டுமோ பயன்படுத்துகின்றார்கள். அல்லாஹு தஆலாவை மறந்த நிலையில் இருக்கின்றார்கள். ஆக இந்த புத்தகத்திலிருந்து என்னுடைய முழுக்க நோக்கம் என்பது அடியார்களை ரப்புல் ஆலமீனிடம் தொடர்புகளை ஏற்படுத்துவதற்காக தான். ஆக கண்டிப்பாக சொல்லக்கூடியவனுக்கும் சரி, கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஒரு விதமான ஆதரவு, நம்பிக்கை அல்லாஹு தஆலா மீது அதிகரிக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் இந்த புத்தகத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆக இந்த தலைப்பு, இந்த புத்தகத்துடைய அம்சங்கள் பார்க்கும் பொழுது, குதுபு சித்தா என்று சொல்லக்கூடிய புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, திர்மிதி, அபு தாவூத், நசை என்ற 6 ஹதீஸ் நூல்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹதீஸுல் குத்ஸி, சஹீஹான ஹதீஸுல் குத்ஸி, சஹீஹான அங்கீகரிக்கப்பட்ட ஹதீஸுல் குத்ஸி இங்கு பார்க்க இருக்கின்றோம். ஷேக் முஸ்தபா அல் அதவி ஹஃபிதஹுல்லா அவர்கள் இந்த புத்தகத்தை தலைப்பின் கீழ் ஹதீஸ்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆக நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு அல்லது 2 தலைப்புகளை பார்க்கலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய முதல் தலைப்பு, அன்புக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களை, அன்னாரு லிமன் ஃபஸதத் நிய்யத்துஹு. யாருடைய நிய்யத் மற்றும் எண்ணங்களில் குளறுபாடுகள் இருக்குமோ, நிய்யத் அவர்களுக்கு சரியாக இருக்காதோ, எண்ணங்கள் தவறாக இருக்குமோ, அவர்களுக்கு நரகம்தான் இருப்பிடம் என்ற தலைப்பில்
வரக்கூடிய ஹதீஸுகள் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல் ஹதீஸு இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸு மிக ஒரு மனிதர் ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்கும் பொழுது அவருடைய மாணவர் ஷகீ அல் அஸ்பஹி என்று சொல்லக்கூடிய தாபிஈ ஒரு முறை மதீனாவுக்கு வருகின்றார்கள். மதீனாவுக்கு வந்து பார்க்கும் பொழுது மஸ்ஜித் நபவியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் மக்களுக்கு ஹதீஸை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். திடீரென்று மௌனமாகி விடுகின்றார்கள். மௌனமாகிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விடுகின்றார்கள். நடத்தக்கூடிய பாடத்திலிருந்து மௌனமாகிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகின்றார்கள். அப்போ இங்கு ஷகீ அல் அஸ்பஹி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர் பின்னால் சென்று அல்லாஹு தாலாவுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்பினோ அதை சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் என்ன ஹதீஸை கேட்டீர்களோ, எதை மனனம் செய்தீர்களோ, எதை சொல்ல வந்தீர்களோ அதை நீங்கள் கூறுங்கள் என்று அவர் சத்தியம் செய்து கேட்கின்றார். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார், லா அஃஅலன்னா, நான் செய்வேன், நான் கூறுவேன், அந்த ஹதீஸை நான் கூறுவேன் என்று அதை சொல்ல விரும்புகின்றார். ஆனால் அவர் மயக்கம் போட்டு விழுந்து விடுகின்றார். ஏனென்றால் அந்த ஹதீஸுடைய தாக்கம் அவ்வளவு ஒரு தாக்கமாக இருந்தது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களிடம். பிறகு அவர்களுக்கு முழிப்பு வருகின்றது. அவருக்கு நினைப்பு வந்தவுடனே திரும்பவும் அவர் முயற்சி செய்கின்றால் இந்த ஹதீஸை சொல்வதற்காக. திரும்ப அவருக்கு மயக்கமாகி விடுகின்றது. திரும்பவும் எழுந்து அவருக்கு நினைவு வந்த பிறகு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸு என்னை தவிர வேறு யாரும் கேட்டது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் அந்த இடத்தில் இந்த பள்ளி வாசலில் நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவர் தான் இருந்தோம். இந்த ஹதீஸை தெரியப்படுத்தினார்கள் என்று சொல்லும்போது திரும்பவும் அவருக்கு மயக்கம். 3 வாட்டி அவர்கள் மயக்கம் விழுந்த பிறகு மயக்கம் தெளிவாகின்றது. அதற்கு பிறகு கூறுகின்றார்கள், சமிஅது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை நான் செவிப்படுத்தினேன். அவர்கள் கூறினார்கள், இன்ன அவ்வலன் நாசி யுக்தா யௌமல் கியாமத்தி அலைஹி ரஜுலுன், மறுமை நாளில், அந்த தீர்ப்பு நாளில், கியாமா நாளில் முதலில் அல்லாஹு தஆலா தீர்ப்பளிக்கக்கூடிய கூட்டம் மற்றும் சாரார்களில் ஒருவன், அவன் அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதானவன். அவன் கொண்டு வரப்படுவான். அவனுக்கு அல்லாஹுடைய நிஅமத்துகள் சொல்லப்படும், அவனுக்கு நினைவூட்டப்படும். பிறகு அல்லாஹ் கேட்பான், ஃபமாதா அமில்த ஃபீஹா, உனக்கு எல்லா அருள்கொடைகளையும் கொடுத்தேன், நீ எனக்காக என்ன செய்த? அவன் கூறுவான், காத்தல் தௌஃபீக ஹத்தா உஸ்துஷ்ஹித்து, நான் உன்னுடைய பாதையில் அல்லாஹ்வே நான் போரிட்டேன், போர்க்களத்தில் கலந்து கொண்டேன், எதுவரை என்றால் நான் ஷஹீதாகிவிட்டேன். அதற்கு அல்லாஹ் கூறுவான், கதப்த வலக்கின்னக காத்தல்த லிஅன்ன யுகால ஜரியுன், நீ பொய் கூறினாய், நீ போரிட்டதும் நீ போர்க்களத்தில் ஷஹீதானதும் நீ என கொல்லப்பட்டதும் இதற்காக உன்னை மக்கள் ஷஹீத் என்று கூற வேண்டும், தியாகி என்று கூற வேண்டும் என்பதற்காக தான் நீ செய்தாய், அது உனக்கு கிடைத்து விட்டது. பிறகு அவனுடைய முகத்தை பிடித்து நரகத்தில் தூக்கி விசிடப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ். இரண்டாவது மனிதன் கொண்டு வரப்படுவான், ரஜுலுன் தஅல்லமல் இல்ம வஅல்லம வகரஅல் குர்ஆன், குர்ஆனுடைய மார்க்க கல்வியை கற்றான், இல்மை கற்பித்தான், மக்களுக்கு எத்தி வைத்தான், குர்ஆனை மனனம் செய்து குர்ஆனை ஓதக்கூடியவனாக இருந்தான். ஃபஉதிய பிஹி ஃபஅர்ரஃபஹு நிஅமஹு ஃபஅரஃபஹா, அவன் கொண்டு வரப்படுவான். அவனுக்கு அவனுடைய நிஅமத்துகள், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை பற்றி அவனுக்கு தெரியப்படுத்தப்படும். அதற்கு அல்லாஹ் கேட்பான், நான் கொடுத்த இந்த அருட்கொடையை பெற்றுக்கொண்டு நீ என்ன செய்தாய்? அல்லாஹ் அந்த நேரத்தில் கூறுவான், தஅல்லம்துல் இல்ம வஅல்லம்துஹு வகரஅது ஃபீக்கல் குர்ஆன், நான் மார்க்க கல்வியை கற்றேன், இல்மை அறிவை கற்றேன் மற்றும் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் மற்றும் குர்ஆனை உனக்காக ஓதினேன், குர்ஆனை நான் திலாவத் செய்தேன். அதற்கு அல்லாஹ் கூறுவான், கதப்த வலக்கின்ன தஅல்லம்தல் இல்ம லியுகாலு ஆலிமுன் வகரஅத்தல் குர்ஆன லியுகாலு ஹுவ காரிஉன், நீ மார்க்க கல்வியை கற்றதும் கற்பித்ததும் எதற்காக? உன்னை ஆலிம் என்று பிரபல மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய். பிறகு குர்ஆனை சரளமாகவும் சிறந்த ஓசையிலும் நீ ஓதினாய், இதற்காக உன்னை காரி என்று சொல்வதற்காக வகது கீல், அது உனக்கு கொடுக்கப்பட்டது. பிறகு அல்லாஹு தஆலா கட்டளையிடுவான், வானவர்களை அவனுடைய முகத்தை பிடித்து நரகத்தில் தூக்கி விசிடுங்கள் என்று. மூன்றாவது நபருக்கு கொண்டு வரப்படும், வஸஅ அல்லாஹு அலைஹி வஅதாஹு மின் அஸ்னாஃபில் மால் கஅன்னஹு ஊதிய பிஹி,
அல்லாஹு தாலா செல்வத்தை அல்லாஹு தாலா அந்த நபருக்கு வாரி வழங்கி இருப்பான். எல்லா செல்வத்தையும் அல்லாஹு தாலா கொடுத்திருப்பான். அந்த செல்வத்தை பெற்றவன் கொண்டு வரப்படுவான். அவனுக்கு நிஅமத்துகளை அறிவிக்கப்படும். பிறகு அல்லாஹ் கேட்பான், ஃபமாதா அமில்த ஃபீஹா, நான் கொடுத்த அருள் கொடைகளை பெற்றுக்கொண்டு கொடுத்த செல்வத்தை நீ எடுத்துக்கொண்டு அதை நீ என்ன செய்தாய் அதற்காக? அவன் கூறுவான், மா தரக்து மின் சபீலின் துஹிப்பு அன் யுன்ஃபக ஃபீஹா இல்லா அன்ஃபக்து ஃபீஹா லக், எந்த பாதையில் செலவழிக்க வேண்டும் என்று நீ விரும்பினாயோ அந்த பாதையில் நான் செலவழித்தேன். எந்த ஒரு பாதையும் நான் விட்டதில்லை, எல்லா பாதையிலும் நான் செலவழித்தேன் என்று அவன் கூறுவான். வகால கதப்த, ஆனால் அங்கு சொல்லப்படும், அல்லாஹ் கூறுவான், நீ பொய் சொன்ன, நீ பொய் கூறினாய். வலக்கின்னக ஃபஅல்த லியுகால ஹுவ ஜவாது, உன்னை கொலைவள்ளன் என்று கூறுவதும், நீ தியாகி, நீ அதிகமாக மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் என்று கூறுவதற்காக, அந்த பெருமைக்காக நீ கூறினாய். உனக்கு கொடுக்கப்பட்டது. ஒக்கது கீல், உனக்கு அது அந்த வார்த்தை நீ கேட்டுவிட்டாய், உனக்கு கொடுக்கப்பட்டது. சும்மா உமிர ஃபசுஹித அலா வஜ்ஹிஹி சும்மா உல்கிய ஃபின்னார், பிறகு அவனுடைய முகத்தை பிடித்து அவனை நரகத்தில் தூக்கி விசிடப்படும். இந்த ஹதீஸ் சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸை அறிவிப்பதற்காக தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் 3 முறை மயக்கம் விழுந்து மயக்கம் தெளிந்தவர்கள் இந்த ஹதீஸை கூறினார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கண்டிப்பாக இந்த வார்த்தை, இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட 3 விஷயமும் மற்ற ஹதீஸ்களை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தை கற்பிக்கக்கூடியவர்களுக்கு மிக சிறந்த அந்தஸ்து, அதைவிட ஒரு சிறந்த அந்தஸ்து கிடையாது. இரண்டாவது, அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆனையும் அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தைகளையும் ஓதக்கூடியவனுக்கு சிறந்த சிறப்புகள் இருக்கின்றது. அவன் குர்ஆனை எதுவரை ஓதிக்கொண்டிருப்பானோ மறுமையில் அவனுக்கு அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். எங்கு அவனுடைய கிராஅத்தையும் திலாவத்தை நிப்பாட்டுகின்றானோ அங்குதான் அவருக்கு அந்த அந்தஸ்து என்று சொல்லப்படும். மூன்றாவது அங்கு சொல்லப்பட்டது, இரண்டாவது என்ன சொல்லப்பட்ட விஷயம், ஒருவன் போர்க்களத்தில் கலந்து கொண்டு அல்லாஹுடைய பாதையில் அவன் தன்னுடைய உயிர் தியாகம் செய்தான். இதுவும் அல்லாஹு தஆலா அவருடைய சிறப்பை பார்க்கும் பொழுது, அவன் மரணிப்பது, அவனுடைய இரத்தம் கீழே பூமியில் விழுவதற்கு முன்னாலே அவன் பாவம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் இருப்பான். பிறகு அல்லாஹு தஆலாவுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியவனாக இருக்கின்றான். மூன்றாவது, அல்லாஹு தஆலா செல்வத்தை யாருக்கு கொடுத்தானோ அவர்கள் செலவழித்தார்களோ அல்லாஹு தஆலாவுடைய மக்ஃபிராவும் அவர்களுக்கு சிறந்த கூலி என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த 3 நபர்களுடைய சிறப்புகள் ஒரு தரப்பில் நாம் வைத்துவிட்டு இந்த ஹதீஸை நாம் வைத்து அதை சிந்திப்போம் என்றால், சுப்ஹானல்லாஹ், இந்த அனைத்து விஷயத்தையும் நிய்யா, நம்முடைய எண்ணங்கள் மாறுவதனால் எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய நிலைமையாக ஆகின்றது. நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இது நமக்கு ஒரு சுமையாகவும் ஒரு பாதகமாகவும் ஆகிவிடுகின்றது. ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்கின்றேன், அதில் உலக இன்மையோ உலக தேவையோ நான் அதை விரும்புவதில்லை என்ற நிய்யாவை கொண்டுதான் நாம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் இப்படி மூவர்களுக்கு, இந்த 3 சாரார்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்றால் அதற்கு பிறகு இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமை பார்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏனென்றால் இந்த ஹதீஸுடைய அந்த இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது, அதே போல் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹதீஸை அறிவிக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதன் போர்க்களத்தில் கலந்து கொள்கின்றான். போர்க்களத்தில் கலந்து கொண்டு சஹாபாக்கள் பார்க்கின்றார்கள், சுப்ஹானல்லாஹ், எதிரிகளை வீழ்த்தக்கூடிய நிலைமை இருக்கின்றது, எந்த ஒரு அச்சமும் பயமும் கிடையாது அவனுக்கு. இப்போ சஹாபாக்கள் பார்க்கின்றார்கள், கூறுகின்றார்கள், இவன் சொர்க்கவாசி தான், இவனுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், இன்னஹு ஹுவ மின் அஹ்லின் நார், அவன் நரகவாசி, நரகத்தில் செல்லக்கூடியவன் என்று சொல்லும் பொழுது அவனுடைய சகோதரன் கூறுகின்றான், அன சாஹிபுஹு, நான் அவனுடைய தோழன், நான் அவனுடைய ஃப்ரெண்டு, இவன் என்ன செய்கிறான் என்று நான் பார்க்கிறேன். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவால் வந்த விஷயம் கண்டிப்பாக அது பொய்யாக இருக்காது. அதே போல நாம் நம்முடைய கண்ணால் பார்க்கக்கூடிய நிலைமை இது ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய விஷயத்திற்கு உடனாக இருக்கின்றதே. அவன் போர்க்களத்தில் கலந்து கொண்டு எதிரிகளை வீழ்ச்சுகின்றான், இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நரகவாசி என்று கூறுகின்றார்கள், நான் பின்தொடங்குவேன் என்று அவன் பின்தொடங்கே இருக்கின்றார். கடைசியில் அவனுக்கு எதிரி தரப்பில் அவனுக்கு வெட்டப்படும் பொழுது அவன் அந்த வலி தாங்க முடியாமல் தன்னுடைய தன்னுடைய வாளை கொண்டே தன்னுடைய நெஞ்சில் அவன் பாய்த்துக் கொள்கின்றான். லா இலாஹ இல்லல்லாஹ், தற்கொலை செய்து கொள்கின்றான்.
அப்போ அவன் அந்த நபர் பார்த்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கூறுகின்றார், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நபியே நான் இப்போ சாட்சி கூறுகின்றேன், நீங்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றீர்கள் என்று சாட்சி. ஏன் என்ன ஆச்சுன்னா, நீங்க சொன்ன விஷயம் அதே போலதான் நான் பின்தொடங்கினேன். கடைசியாக அவனுடைய கடைசி கட்டம் எப்படி இருக்கும் என்று எதை நீங்கள் கூறினோ அதை தான் நான் அறிந்தேன் என்று. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் எப்பொழுதுமே நம்முடைய நிய்யாவையும் நம்முடைய எண்ணத்தையும் நம்முடைய எண்ணங்களை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்வுக்காக நாம் செய்கின்றோம் என்ற நிய்யா கொள்ள வேண்டும். செய்யக்கூடிய அமல்களுக்கு உலகத்தில் நமக்கு இதற்குரிய அந்தஸ்து கிடைக்கும், பெருமை கிடைக்கும், இதற்கு ஒரு நமக்கு மக்கள் என்னை கண்ணியப்படுத்துவார்கள் என்ற எண்ணம் இல்லாமல் நாம் அல்லாஹ் தஆலாவுக்காக நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தில் நாம் செய்தோம் என்றால் கண்டிப்பாக அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த அமல் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படும். ஆக முதல் விஷயத்தில் நாம் பார்த்தோம், நிய்யா, யாருடைய நிய்யாவில் குளறுபாடுகளும் தவறான எண்ணங்கள் இருக்குமோ அல்லாஹு தஆலா அப்படிப்பட்டவனுக்கு நரகத்தை அவரை கொண்டுதான் நரகத்தை நெருப்பமூட்டுகின்றான். அதற்கு பிறகு தௌஹீதுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இரண்டாவது ஃபத்லு தௌஹீத், தௌஹீதுடைய சிறப்புகள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் அனைவரும் அறிந்திருப்போம், தௌஹீத் என்பது ஒருமைப்படுத்துவது. அல்லாஹு தஆலாவை இந்த பிரபஞ்சத்தை படைப்பதிலும் பரிபாலிப்பதிலும் இதில் ஆட்சி செய்வதிலும் அனைத்துமே அவன் தனித்தவன் என்று நாம் ஒருமைப்படுத்துவது தௌஹீதுர் ருபூபிய்யா. அதே போல இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு தான் நாம் அனைத்து வணக்க வழிபாட்டையும் இபாதத்துகளையும் வர்ஷிப்களையும் நாம் செய்ய வேண்டும், அதை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நாம் செய்வது அது தௌஹீதுல் உலூஹிய்யா. இந்த அமலை யாருக்கும் நாம் செய்ய மாட்டேன், வேறு யாராக இருக்கட்டும், அது சிலையாக இருக்கட்டும், சிற்பமாக இருக்கட்டும், கல்லாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், கபராக இருக்கட்டும், கொடியாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துகளும் ஒவ்வொரு வணக்க வழிபாடும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே நான் சமர்ப்பிப்பேன். ஏனென்றால் அவன்தான் இந்த அனைத்து வணக்க வழிபாட்டுக்கு உரிமையாளனாக இருக்கின்றான். படைத்தவனும் அவனே, பரிபாலிக்கக்கூடியவன் அவனே. ஆக அவனைக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். மூன்றாவது தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத், இதையும் நாம் அறிந்திருப்போம். அல்லாஹ்வுடைய அழகிய திருப்பெயர்களும் இருக்கின்றது, சிறந்த முழுமையான பண்புகள் இருக்கின்றது. இது அனைத்துமே அல்லாஹ்வுக்கு மட்டுமே நாம் சமர்ப்பிக்க வேண்டும். இதை தௌஹீத் என்று சொல்லப்படும். இந்த தௌஹீதுடைய சிறப்பு என்ன? இந்த தௌஹீதுடைய சிறப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது, ஹதீஸில், முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபி அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா வ அஸீத், எவர் ஒருவர் ஒரு நன்மையை கொண்டு வருவாரோ, என்னிடம் வரும் பொழுது, என்னை சந்திக்கும் பொழுது எவர் ஒருவர் ஒரு நன்மையை கொண்டு வருவாரோ அவருக்கு 10 மடங்கு மற்றும் அதைவிட பன்மடங்கு நான் அவருக்கு அதிகப்படுத்துவேன், அஜரையும் கூலியும் கொடுப்பேன். வமன் ஜாஅ பிஸய்யிஅ, எவர் ஒரு தவறை செய்து வருவாரோ, ஃபஜஸாஉஹு ஸய்யிஅத்தும் மிஸ்லுஹா, அவர் என்ன பாவம் செய்தாரோ அந்த அளவுதான் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும். அவ் உஃபிர, அல்லது அவனை மன்னித்து விடுவேன். அல்லாஹ் நாடினால் அவனை தண்டிப்பான், அல்லது அவன் மன்னித்து விடுவான். அதற்கு பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், வமன் தகர்ரப மின்னி ஷிப்ரன் தகர்ரப்து மின்ஹு திராஅன், எவன் ஒருவன் ஒரு ஜான் அளவு என்னிடம் வருவதற்காக அவன் நெருங்கினானோ, என்னுடைய நெருக்கத்தை அடைவதற்காக ஒரு ஜான் அவன் எடுத்து வைப்பானோ, தகர்ரப்து மின்ஹு திராஅன், அவனுக்கு பக்கம் நான் நெருங்குவதற்காக ஒரு முழங்கை அளவு நான் வருவேன். வமன் தகர்ரப மின்ஹி திராஅன், எவன் ஒருவன் ஒரு முழங்கை அளவு என்னுடைய நெருக்கத்தை அடைவதற்காக முன்னே வருவானோ, தகர்ரப்து மின்ஹு பாஅன், அவனை நெருங்குவதற்காக நான் 2 கையளவு நீளம், 2 கையின் அகலம் நான் முன் வருவேன். ஒமன் அத்தானி யம்ஷி அதைதுஹு ஹர்வலா, எவன் ஒருவன் என் பக்கம் நடந்து வருகின்றானோ அவன் பக்கம் நான் ஓடி வருவேன். ஒமன் லக்கியனி பிகுராபில் அர்தி ஹதீஅ, எவன் ஒருவன் மறுமை நாள், இந்த தீர்ப்பு நாளில்
சென்னை சந்திக்கும் பொழுது பூமியில் எவ்வளவு தூசிகள் இருக்கின்றதோ, பூமியில் எவ்வளவு அடர்த்தி இருக்கின்றதோ அந்த அளவு பாவங்களை அவன் கொண்டு வந்தாலும் லா யுஷ்ரிகு பி ஷைஆ, கொண்டு வரும் பொழுது ஷிர்க் இல்லாமல் இணை வைக்காமல் என்னுடன் யாருக்கும் சமமாக்காமல் வந்தான் என்றால் லகீதுஹு பிமிஸ்லிஹா மக்ஃபிரா, அந்த பூமி அளவே அவனை நான் சந்திக்கும் பொழுது அவனை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களிடம் கூறுகின்றார். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஹதீஸில் அல்லாஹுடைய ரஹ்மத்தை பற்றி, அல்லாஹுடைய கருணையை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு அமல் நாம் செய்கின்றோம், சின்ன ஒரு அமலை நாம் செய்யும் பொழுது அதற்கு 10 மடங்கு அல்லாஹ் கொடுக்கின்றான், அதைவிட 10 மடங்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடியவன் இருக்கின்றான். மற்ற ஹதீஸ்களில் 700 மடங்கும் 700க்கும் மேற்பட்ட 10 மடங்கை நான் கொடுக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான். அப்படி இருக்கும் பொழுது சிந்திக்கக்கூடிய மனிதன் மற்றும் அறிவுள்ள மனிதன் நல்லமல்களை செய்வதில் அவன் முன் வருவான். அதே போல ஒரு பாவத்தை செய்கின்றான் என்றால் அந்த பாவம் எவ்வளவு தண்டனைக்குரியதாக இருக்கின்றதோ அவ்வளவுதான் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும். அன்புக்குரியவர்களே, ஆக இந்த ஹதீஸில் அறிவிக்கக்கூடிய விஷயம், அல்லாஹ் எந்த ஒரு அடியானுக்கும் அநியாயம் செய்ய மாட்டான், அநியாயமாக அவர்களை தண்டிக்க மாட்டான். இந்த ஹதீஸில் இதை நாம் நினைக்கக்கூடாது, சின்ன பாவம் தானே என்று. சுப்ஹானல்லாஹ், ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொல்லும் பொழுது, நீ லா தன்துர் மா அஸைத் வன்துர் லிமன் அஸைத் அவ் கமா قال அஹ்து ஸலஃப். ஸலஃபு ஸாலிஹீன்கள் கூறுவார்கள், பாவம் எந்த அளவு இருக்கு என்று நீ பார்க்காதே, பாவம் சிறியதா பெரியதா என்று நீ அளவு கொள்ளாதே, நீ யாருக்கு மாறு செய்தாய் என்று நீ அறிந்து கொள், நீ யாருக்கு நீ மாறு செய்தாய் நீ அறிந்து கொள் என்று கூறுகிறார். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தை அடைவதற்காக நாம் ஒரு ஜான் எடுத்து வைக்கும் பொழுது அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்காகவும் நம் மீது கருணை பொழிவதற்காகவும் அவன் நம்மிடம் அதிகமாக நெருங்குகின்றான். ஆக அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அல்லாஹுடைய அருளும் நமக்கு இந்த ஹதீஸில் நம் தெரிய வருகின்றது. கடைசியாக சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய வார்த்தை, மனிதன் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ் நாடியவருக்கு அவன் மன்னித்து விடுகின்றான், அவனுடைய மன்னிப்பை கொடுக்கின்றான். ஆனால் ஷிர்க் இல்லாமல் அவன் மரணித்திருக்க வேண்டும், இணை வைத்தல் இல்லாமல் மரணித்திருக்க வேண்டும். கூறுகளே, மிக மிக முக்கியமான விஷயம், ஷிர்க் என்பது மிக மோசமான மகத்தான ஒரு பாவமாக இருக்கின்றது. அதைவிட மிகப்பெரிய ஒரு பாவம் இந்த பூமியில் கிடையாது. அல்லாஹ் தஆலாவுக்கு நிகர்களை கற்பிப்பதும் இணைகளை நாம் கற்பிப்பது என்பது மகத்தான ஒரு குற்றம். இன்ன ஷிர்கல் ஸுல்முன் அதீம், நிச்சயமாக ஷிர்க் என்பது இணை வைத்தல் என்பது இது மகத்தான ஒரு அநியாயம் என்று அல்லாஹ் மாபெரும் ஒரு அநியாயம் என்று கூறுகின்றார். ஆக அல்லாஹ் தஆலா கொடுத்த அனைத்து விஷயத்தையும் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் நமக்கு இந்த இக்கட்டான நிலையிலும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். நாம் அவனுக்கு வணக்க வழிபாடு செய்வதற்காக வீட்டில் தொழுகையை நாம் நிறைவேற்றுகின்றோம், அவனை நினைக்கின்றோம். இந்த நினைப்பதும் அவனுக்காக தொழுவதும் இது அல்லாஹுடைய கருணை இருந்ததனால் தான் நாம் செய்கின்றோம். இல்லை என்றால் எத்தனையோ மக்களுக்கு, பள்ளிக்கே வராத மக்கள், அவர்களுக்கு வீட்டில் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டாலும் அவர்களுடைய நிலைமை என்ன இருக்கு? அவர்கள் எப்படி முன்னால் இருந்தார்களோ அப்படியே தான் இருக்கின்றார்கள். டிவி முன்னால் உட்கார்ந்துட்டு மொபைலில் அந்த என்ன செய்யணும் என்ற விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தொழக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. வீட்டில் எப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான நிலைமை, வீட்டில் இருந்து கூட தொழுக முடியாத நிலையில் இருக்கு. ஏன் என்றால் அவன் பள்ளிக்கே வந்து தொழாதவனாக இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அவனுக்கு வீட்டில் இருந்தும் அந்த பாக்கியம் கொடுப்பதில்லை. அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹு தஆலாவை நினைப்பதற்கும் அவனை நினைவூட்டுவதற்காகவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் கொடுத்திருக்கின்றான் என்றால் அல்லாஹு தஆலா சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு ரஹ்மத்தானவனாக இருக்கான், எவ்வளவு கருணையாளனாக இருக்கான், அந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். ஆக இணை வைப்பது என்பது அருட்கொடைகளை நாம் அறிந்து கொண்டு அல்லாஹுடைய அருட்கொடையை அறிந்து நாம் அதை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுக்கு நாம் இணை கற்பித்தோம் என்றால், அல்லாஹ்வுக்கு மட்டுமே நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தை நாம் மற்றவர்களுக்கு நாம் நன்றி செலுத்தினோம் என்றால் எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்? நம்முடைய உலக விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஒருவன் இன்னொருவருக்கு உதவி செய்யும் பொழுது அவன் மற்றவனுக்கு ஒன்று நன்றி செலுத்தினான் என்றால் உதவி செய்தவன் கோபித்துக் கொள்வான். நான் உனக்கு உதவி செஞ்சேன், நீ அவனுக்கு போயிட்டு என்ன நன்றி செலுத்துறியா என்று. இது ஒரு மனிதனுடைய இயல்பாக இருக்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் எல்லா
இந்த பிரபஞ்சத்தில் ஆட்சி அமைக்கக்கூடியவனும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவனும் அவனுக்கு நம்முடைய இபாதத்துகள் தேவையில்லை. அந்த நேரத்தில் நாம் அவனுக்கு நிகர்களை நாம் கற்பித்தோம் என்றால் நம்மை விட ஒரு அநியாயக்காரர்கள் யாராக இருப்பார்கள்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக அன்புக்குரியவர்களே, எப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கட்டும், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் நிபந்தனை என்பது ஷிர்க் வைக்காமல், இணை வைக்காமல் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அந்த சந்திப்பை நாம் ஒவ்வொருவரும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை நாம் சந்திக்க போகின்றேன், சந்திக்க போகும் பொழுது என்னுடைய நிலைமை என்ன ஆக இருக்கும்? அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? அல்லாஹ்விடம் முறையிடக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? என்னுடைய பாவங்கள் எத்துணை இருக்கின்றது ஒவ்வொருவரும் நமக்கு தெரியும். நம்முடைய பாவங்கள் நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நம் ஒவ்வொருவரும் இதை சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். என்னுடைய இந்த நிலையில் நான் மரணித்து விட்டேன் என்றால், இதே நிலையில் அல்லாஹ் முன்னால் நிற்கப்பட நிலைமை ஏற்படும் பொழுது என்னுடைய நிலையை அறிந்து அல்லாஹ் மீது கருணை பொழிவானா அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பேரை என்ன தீர்ப்பாக இருக்கும் என்று நான் நினைத்து கொள்ள வேண்டும். ஆக எப்பொழுதுமே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நாளை என்ன வேண்டும் அன்புக்குரியவர்களே, எப்பொழுது ஒரு மனிதன், எப்பொழுது ஒரு அடியான் தன்னை படைத்த ரப்பை பார்க்காமல் வணங்கி கொண்டிருக்கின்றானோ, தன்னை படைத்த ரப்பு கொடுத்த அனைத்து அருள்கொடையும் பெற்றுக்கொண்டு அவனை பார்க்காமல் நன்றி செலுத்திக் கொண்டு இருக்கின்றானோ, அந்த நாளில், மறுமை நாளில் அவன் சந்திக்க வரும்பொழுது அல்லாஹ் அவன் முன்னால் வருவான். அந்த ரப்புல் ஆலமீனை பார்க்காமல் நாம் வணங்கிய அந்த ரப்புல் ஆலமீன் நம்முடைய அந்த தீர்ப்பு நாளில் வரும் பொழுது அவனை பார்க்கக்கூடிய பாக்கியம், சிறந்த நிலையில் நாம் பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், நாம் இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்வை சந்திக்க போகின்றேன், அதற்காக நான் என்ன தயார் செய்தேன் என்ற நினைப்பு நம்முடைய மனசில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக நம்முடைய அனைத்து குறிக்கோளும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் அடைய வேண்டும். இந்த உலகம் என்பது அன்புக்குரியவர்களே, நான் கூறினேன், பிற்பகலுடைய தரிசில் நான் கூறினேன், இந்த உலகம் என்பது சோதனை களமாக இருக்கின்றது. சோதனை வந்து கொண்டே இருக்கும். யாரும் சோதனையிலிருந்து விடுபட்டவர்கள் யாரும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அற்பமான உலகத்திற்காக ஏன் இவ்வளவு சிரமத்தை நாம் செய்து கொண்டு, இவ்வளவு விஷயத்தை நாம் நிறைய வணக்க வழிபாட்டை நாம் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம்? மறுமை என்பது நிரந்தரமானது. மறுமை என்பது அது நிச்சயமானது. மறுமை என்பது அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. அந்த நாளில் யாருடைய அமல் ஒரு மனிதனை பின்தங்கி வைத்து விட்டதோ, அவனுடைய பரம்பரை, சொத்து, அதிகாரம், பதவி அவனுக்கு எந்த ஒரு உதவி செய்யாது. மன் அபதஹ பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அந்த நாளில் யாருடைய அமல் அவனை பின்தங்கி வைத்து விட்டதோ அவனுடைய பரம்பரை அவனை முற்படுத்தாது. ஆக நம்முடைய அமல்களை நாம் என்ன வேண்டும்? நம்முடைய அமல்களை எவ்வளவு இருக்கின்றது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்பொழுது மரணம் வரும் என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ் இந்த நோய் ஏற்பட்டு தான் நான் மரணிக்க வேண்டும் என்ற கிடையாது. எனக்கு நான் தூங்கி நான் எழுப்பப்படுவேனா இல்லையா என்ற நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய அமல்களை, நம்முடைய இந்த வாழ்க்கையை நாம் மறுமைக்காக நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பர்களே. அதே போல நசாயில் வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ما مجادلة أحدكم في الحق يكون له في الدنيا بأشد مجادلة المؤمنين لربهم في إخوانهم الذين أدخلوا النار. இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு தன்னுடைய சகோதரருக்காக உரிமையை பெற்றுத் தருவதற்காக இந்த உலகத்தில் எவ்வளவு நீங்கள் போராடுகின்றீர்களோ, எவ்வளவு நீங்கள் முயற்சி செய்கின்றீர்களோ, உங்களுடைய முழு முயற்சியும் நீங்கள் கொள்கின்றீர்களோ, அதைவிட பன்மடங்கு மறுமை நாளில் ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு தன்னுடைய ரப்பிடம் அவன் போரிடுவான். அல்லது அவன் அல்லாஹு தஆலாவிடம் அவன் முறையிடுவான். அல்லாஹு தஆலாவிடம் ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு அவன் முறையிடுவான். யா அல்லாஹ், இவன் ஈமான் கொண்டானே,
என்னுடைய சகோதரி ஈமான் கொண்டவனாக இருந்தானே, இவன் எங்கு நான் பார்க்கவில்லையே என்று அவன் பரிந்துரை அவன் செய்வான், அல்லாஹு தாலாவிடம் முறையிடுவான். அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது, ஃபி இஹ்வானிஹிம் அல்லதீன ஊதுகிலுன் நார், நரகத்தில் அவர்கள் செலுத்தப்பட்டார்கள், நரகத்தில் அவர்கள் போடப்பட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் முஃமின்களை பற்றி இன்னொரு முஃமின் அவன் கவலைப்படுவான், அல்லாஹ்விடம் அவன் வாதாடுவான், யா அல்லாஹ், இன்னாரின் அவர்கள் ஈமான் கொண்டிருந்தார்களே, அவர்கள் நரகத்தில் போடப்பட்டார்களே, அவர்களை பற்றி நீ அவர்களுடைய நிலைமை பற்றி என்று அவர்கள் மன்றாடுவார்கள், முறையிடுவார்கள். அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், யகூலூன் ரப்பனா இஹ்வானுனா கானூ யுஸல்லூன மஅனா வயஸூமூன மஅனா வயஹுஜ்ஜூன மஅனா ஃபஅத்கல்தஹுமுன் நார். யா அல்லாஹ், எங்களுடைய சகோதரர்களில் சிலர் அவர்கள் எங்க கூட தொழுகக்கூடியவர்களாக இருந்தார்கள், தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள், நோன்பை பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், பிறகு ஹஜ் நம்ம கூட ஹஜ் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், அவர்களை நீ நரகத்தில் போட்டுவிட்டாயே என்று கூறுவார்கள். ஃபயகூலு ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் கூறுவான், இத்ஹபு ஃபஅக்ரிஜூ மன் அரஃப்தும் மின்ஹும், யாரையெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ போய் நரகத்திலிருந்து கொண்டு வாங்க. ثم فيأتونهم فيعرفونه بصورهم فمنهم من أخذته النار إلى أنصاف ساقه. அவர்களை அறிந்து கொள்வார்கள் அவர்களுடைய முகத்தை கொண்டு. அவர்களுக்கு அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றால், நரக நெருப்பு அவர்களுடைய பாதி கெண்டை காலை கவ்வி இருக்கும், அழித்திருக்கும். ஒமின்ஹும் மன் அகதத் இலா கஅபை, சிலருடைய நிலைமை அவர்களுடைய கரண்டை கால் வரை நெருப்பு அவர்களை அழித்திருக்கும். ஃபயுக்ரிஜூனஹும், அவர்களை கொண்டு வரப்படுவார்கள், எடுக்கப்படுவார்கள். பிறகு கூறுவார்கள், ரப்பனா கத் அஹ்ரஜ்தனா மின் மன் அமர்தனா, நீ யாருக்கெல்லாம் நீ கட்டளையிட்டாயோ வெளியே எடுக்க வேண்டும் என்று அவர்களை எல்லாம் நாம் எடுத்து விட்டோம். வயகூலு அஹ்ரிஜூ மன் கான ஃபீ கல்பிஹி வஸ்ன தீனாரின் மினல் ஈமான். பிறகு அல்லாஹ் கூறுவான், எவனுடைய மனதில் ஒரு தீனாருடைய அளவு ஈமான் இருக்குமோ அவரையும் நீங்கள் வெளியேற்றுங்கள் நரகத்திலிருந்து. அவர்கள் அதை கொண்டு வருவார், அவனையும் அந்த நபர்களையும் கொண்டு வருவார்கள். பிறகு அல்லாஹ் கூறுவான், யாருடைய ஈமான் அளவு அரை தீனார் அளவு இருக்குமோ அவரையும் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுவான். மூன்றாவது, மன் கான ஃபீ கல்பிஹி வத்ன தர்ரத்தின், யாருடைய மனதில் அணு அளவு ஈமான் இருக்குமோ அவரையும் நீங்கள் வெளியேற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம் மிக முக்கியத்துவமான விஷயம் என்பது ஈமான் என்பதும் தௌஹீத் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆக ஈமான் இருந்தால்தான் அன்புக்குரியவர்களே நாம் உலகம் மற்றும் மறுமையில் வெற்றி பெற முடியும். ஈமான் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எவ்வளவு ஆசாபாசம் இருக்கட்டும், எவ்வளவு ஆடம்பர வாழ்க்கை இருக்கட்டும், வசதியான வாழ்க்கை இருக்கட்டும், இந்த வசதி, இந்த ஆடம்பரம், இந்த செல்வம், செழிப்பு எதுவுமே நமக்கு உதவி தராது. வறுமை நாளில் நமக்கு எந்த ஒரு உதவி நமக்கு இது பெற்று தராது. ஆக இந்த விஷயத்தை நான் நினைவு கொள்ள வேண்டும். கடைசியான ஹதீஸ், இஹ்ராஜு அஹ்லி தௌஹீத் மினன் நார். அல்லாஹு தஆலா குறிப்பாக கடைசியான ஹதீஸ் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஹதீஸுல் பிதாகா, பிரபலமான இந்த சீட்டு ஹதீஸை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். ஃபத்லு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமாவுடைய சிறப்பை பற்றி ஹதீஸில் வருகின்றது. திருமிஸில் வரக்கூடிய ஹதீஸு அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னல்லாஹ சயுஹல்லிசு ரஜுலன் மின் உம்மத்தி அலா ரூஸில் ஹலாயிக் யௌமல் கியாமah. அல்லாஹு தஆலா அந்த மறுமை நாளில் ஒட்டுமொத்த மனிதர் குலம் அங்கு நின்றிருக்கும். அந்த கியாம நாளில் ஒரு மனிதனை மக்களுக்கு முன்னால் கொண்டு வருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், என்னுடைய உம்மத்திலிருந்து ஒருவரை ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு முன்னால் நிப்பாட்டுவான், கொண்டு வரப்படும். ஃபயன்ஷுரு அலைஹி 99 சிஜில்லா, அவனுக்கு முன்னால் அவனுடைய 99 ஏடுகள் திறந்த நிலையில் அவர்களுக்கு காண்பிக்கப்படும். குல்லு சிஜில்ல மித்ல மத்தல் பஸர், ஒவ்வொரு ஏடுகளும் ஒவ்வொரு ரிஜிஸ்டரும் அவன் பார்க்கும் அளவு, பார்வை அளவுக்கு இருக்கும். அந்த மனிதன் பார்க்க எவ்வளவு தூரம் பார்ப்பானோ அந்த அளவு அகலமாகவும் நீளமாக இருக்கும் ஒரு ரிஜிஸ்டர், ஒரு ஏடுகள் அவன் செய்த அமலுடைய. சும்ம யகூலு அல்லாஹ், சும்ம சொல்லப்படும், துன்கிரு மின் ஹாதா ஷைஅன், சொல்லப்படும் அவனுக்கு இந்த ஏடுகளில்
பதிவு செய்யப்பட்ட இதை ஏதாவது நீ நிராகரிக்கின்றாயா? அவலமக கதபதி ஹாஃபிதூன், பாதுகாவலர்கள் என்னுடைய வானவர்கள் உன் மீது ஏதாவது அநியாயமாக எழுதிவிட்டார்களா என்று அல்லாஹ் அங்கு கேட்கப்படும். ஃபயகூலு லா யா ரப்பி, அவன் கூறுவான் என்னுடைய இரட்சகனே, இல்லை, எதுவுமே விடப்படலை, எதுவுமே அநியாயம் என் மீது செய்யப்படலை. ஃபயகூலுன் அஃபலக உதுருன், அல்லாஹ் மறுமையில் கேட்பான், உனக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கின்றதா? இந்த பாவங்களை செய்தாயே, இந்த பாவங்கள் இருக்கின்றது, இதற்கு ஏதாவது ஒரு காரணம் உனக்கு இருக்கின்றதா? சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு கருணையாளனாக இருக்கின்றான். அல்லாஹ் நம்மிடம் கேட்கின்றான், உனக்கு ஏதாவது காரணம் இருக்கின்றதா? அவன் நாடினான் எந்த ஒரு பேச்சில்லாமல் தண்டிக்கக்கூடியவன், அவனுக்கு யாரும் கேட்கக்கூடியவர்கள் இல்லை, அவன் நாடியது நடக்கக்கூடியது. அந்த நேரத்தையும் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியாருக்கு கேட்கின்றான், அலக உதுருன், உனக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கின்றதா, ஏதாவது ரீசன் இருந்தால் சொல்லு என்று. ஃபயகூலு லா யா ரப்பி, எந்த ஒரு ரீசனும் எந்த ஒரு காரணம் சொல்லி நான் தப்பிக்க முடியாது, என்னுடைய நிலைமை இப்படியாக இருக்கு. ஃபயகூலு பல இன்னலக இந்தனா ஹஸன, அதற்கு சொல்லப்படும், இல்லை, அல்லாஹு தஆலா கூறுவான், உன்னுடைய ஒரு நன்மை என்னிடம் இருக்கின்றது. ஃபஇன்னஹு லா ظுல்ம அலைகல் யௌம், இன்று நாள் உன் மீது எந்த ஒரு அநியாயம் செய்யப்பட மாட்டாது. ஃபதுக்ரஜு பிதாகத்துன் ஃபீஹா, ஒரு சீட்டு எடுக்கப்படும், ஒரு சீட்டு வெளியிடப்படும். ஃபீஹா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ், அந்த சீட்டில் கலிமா ஷஹாதா எழுதப்பட்டிருக்கும், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சியை கூறுகின்றேன், மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாரும் அவருடைய தூதரும் சாட்சி கூறுகிறேன் என்ற இந்த சாட்சி அந்த சீட்டில் எழுதப்பட்டிருக்கும். ஃபயகூலு இஹ்தர் வஸ்னக, அப்போ அவனிடம் சொல்லப்படும், உன்னுடைய எல்லா இந்த 99 ஏடுகளையும் கொண்டு வந்து இங்கு நிப்பாட்டு. ஃபயகூலு யா ரப்பி மா ஹாதிஹில் பிதாகத்து மா ஹாதி சிஜில்லாத், யா அல்லாஹ், இந்த இரண்டையும் நீங்கள் எடை போட போகின்றீர்களா? இந்த சின்ன ஒரு சீட்டிற்கு முன்னால் இவ்வளவு 99 ஏடுகள் என்னவாக, அதோட எந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தும் என்று அடியான் கூறுவான். ஃபகால இன்னக லா துத்லிம் அவ் லா துத்லம், நிச்சயமாக இன்று உனக்கு எந்த ஒரு அநியாயம் செய்யப்பட மாட்டாது. ஃபகால ஃபதூதஉ சிஜில்லாத்து ஃபி கஃபத்தின் வ பிதாகத்து ஃபி கஃபத்தின், அவனுடைய ஒரு அனைத்து ஏடுகளும் அனைத்து ரிஜிஸ்டர்களும் 99 ரிஜிஸ்டர்கள் ஒரு தராசு ஒரு தட்டில் வைக்கப்படும், மற்றொரு தராசு தட்டில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த பிதாகா சீட்டை வைக்கப்படும். ஃபதாஸத் சிஜில்லாத், இந்த 99 ஏடுகள் அந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய கனத்தினால் அது உயர்ந்துவிடும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எழுதியிருக்கக்கூடிய அந்த பிதாகா அந்த சீட்டு கனமாகிவிடும். ஃபலா யுஸ்கலு மா இஸ்மல்லாஹி ஷைஉன், அல்லாஹுடைய வார்த்தை, அல்லாஹுடைய பெயருக்கு முன்னால் எதுவும், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய பெயருக்கு முன்னால் எதுவும் கனமாகாது என்று சொல்லப்பட்டது. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவுடைய சிறப்பு இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, மறுமை நாளில் மனிதன் பாவம் செய்தான், அல்லாஹ் தஆலா நாடினா அவனை தண்டிக்கக்கூடியவன், நாடின் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது, அவனை சந்திக்கக்கூடிய நிலைமையில் நேரத்தில் நம்மிடம் ஈமான் இருக்க வேண்டும். நாம் மரணிக்கும் பொழுது ஈமானுடைய நமக்கு மரணம் ஏற்பட வேண்டும். இதற்காக நாம் அதிகமாக மார்க்க கல்வி கற்பதும் அதில் உறுதியை இருப்பதும் அதை நாம் அமல்படுத்திய நிலையில் அல்லாஹ்விடம் நாம இதற்கான துவாவை கேட்டால்தான் கண்டிப்பாக அது நமக்கு பலனாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, வெறுமனே நாம லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதினால் அதை உணராமலும் அதை நாம் அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை புரியாமலும் நாம் கூறுவது என்பது ஒரு கிளியை பேசுவது போலதான் இருக்கும். ஆகையால் தான் குஃபார், மக்காவுடைய காஃபிர்கள் எப்பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் கூறுங்கள் என்று சொன்னார்களோ அவர்கள் அதை உணர்ந்திருந்தார்கள் தான் அதை நிராகரித்தார்கள். ஆக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா மகத்தான ஒரு கலிமாவாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த கலிமாவுக்கு முன்னால் நாம் இந்த கலிமாவை கொண்டு இந்த உலகத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் மரணிக்கும் பொழுது இந்த கலிமாவை முழங்கிய நிலைமையில் மரணிக்க வேண்டும். மறுமை நாளில் நிற்கும் பொழுதும் சரி, இந்த கலிமா மூலமாக அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுடைய கருணையும் பெறக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அதற்காக இந்த உலகத்தில் நாம் மறுமையுடைய சிந்தனை கொண்டு நாம் வாழ வேண்டும். இந்த உலகமுடைய சிந்தனை கொண்டு நாம் வாழக்கூடாது. அன்புக்குரியவர்களே, ஆக தௌஹீத் என்பது மகத்தான ஒன்றாக இருக்கின்றது.
அல்லாஹ் தஆலா தௌஹீது இருக்கக்கூடியவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அணு அளவு, நாம் பார்க்க முடியாத அந்த அணு அளவு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த ஈமான் இருக்குமே ஆனாலும் அவன் மீது அநியாயம் செய்யப்பட மாட்டாது. அவன் தண்டனை பெற்ற பிறகு சொர்க்கத்தில் அனுப்பப்படுவான் என்ற ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. மற்றும் நாம் மறுமைக்காக இந்த உலகத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடம் அதிகமாக நாம் துஆ கேட்க வேண்டும். இருக்கக்கூடிய நிலைமையை சீர்படுத்துவதற்கும் மற்றும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதற்கு தீர்வை என அல்லாஹ் தஆலா கொடுப்பதற்காகவும் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். அல்லாஹுடைய தௌஹீதை ஏற்று எவன் ஒருவன் அல்லாஹுடைய இந்த கலிமாவை புரிந்து இதை அமல்படுத்துகின்றானோ தன்னுடைய வாழ்க்கையில், கண்டிப்பாக அல்லாஹுடைய உதவி அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அவன் தனித்தவனாக இருந்தாலும், இந்த உலகத்தில் அவன் தனி மனிதனாக இருந்தாலும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவில் அவன் உறுதியாக இருக்குமேயானால் அவனுக்கு அல்லாஹுடைய உதவி கிடைத்து கொண்டே இருக்கும் அன்புக்குரியவர்களே. ஆகையால் தான் மறுமை நாளில் ஆயத்தில் வரக்கூடிய அந்த சூரா குர்ஆனில் வரக்கூடிய ஆயத்துக்கள் யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা என்று சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எவர் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவில் உறுதியாக இருந்தார்களோ, அல்லாஹ் இந்த உலகத்திலும் அவர்களுக்கு உறுதியை கொடுப்பான், மறுமையில் அவர்களுக்கு உறுதியை கொடுப்பான். மறுமையில் சொல்லும் பொழுது இங்கு குறிப்பாக தஃப்சீர் செய்யக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், கபருடைய நேரத்திலும் கபருடைய வாழ்க்கையிலும் அவனுக்கு உறுதியை கொடுப்பான். ஆகையால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை அங்கு நல்லடக்கம் செய்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஸல்லுல்லாஹ ஸபாத், அல்லாஹ் தஆலாவிடம் இவருக்காக உறுதியை நீங்கள் கேளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வில் உலகத்தில் இருந்தார், அதே நிலை அவர்களுக்கு உறுதியை கேளுங்கள், அவர்கள் கேட்கப்படக்கூடிய கேள்வியில் அவர்களுக்கு உறுதியை கொடுக்கட்டும் என்று நீங்கள் கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை, சொற்பமான காலம் இருக்கின்றது. நேரம் என்ன ஆகும் என்று தெரியல. ஒவ்வொரு நாட்களும் இன்னார் வஃபாத்தானார் என்ற செய்திகளை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆக முஸ்லிம்கள் வஃபாத் ஆகும் பொழுது, மரணிக்கும் பொழுது அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு நாம் தேட வேண்டும். இன்று நாம் அவருடைய செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நாளை நம்முடைய செய்திகள் ஒருவர் கேட்பார். ஆக அதற்காக இந்த உலகத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மறுமைக்காக இதை நாம் ஒரு பயனுள்ள விஷயமாக நாம் ஆக்கி அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் பொருத்தத்தையும் பெறக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த சொல்லப்பட்ட விஷயத்தை சிந்தித்து, குறிப்பாக நீயாவை நம்முடைய எண்ணத்தை நாம் சுத்தப்படுத்தி கொண்டு தூய்மைப்படுத்தி கொண்டு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம், அது மார்க்க கல்வி கற்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், கற்பிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது அல்லாஹ் கொடுத்து செல்வத்தை கொண்டு செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது தன்னுடைய ஆற்றலை கொண்டு இந்த முஸ்லிம் உம்மத்திற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவரும் தன்னுடைய நீயாவையும் எண்ணத்தையும் சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா, இந்த தௌஹீதுடைய கலிமாவில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடம் நாம் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவை வணங்குவதற்கும், அவனை துதிப்பதற்கும், அவனை அழகிய முறையில் இபாதத் செய்வதற்கும் நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். ஆகையால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சலாமுக்கு முன்னால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு சலாமுக்கு முன்னால் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் என்று நாம் கூறுகின்றோம். யா அல்லாஹ், எனக்கு உதவி புரிவாயாக. எந்த விஷயத்தில்? அலா திக்ரிக, உன்னை நினைப்பதில், உன்னை திக்ரு செய்வதையும் உன்னை துதிப்பது எனக்கு நீ உதவி செய்வாக. உன்னுடைய உதவி இல்லாமல் உன்னை நான் நினைக்க முடியாது. வாலா ஷுக்ரிக, நீ கொடுத்த அருட்கொடை, உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், அல்லது இருக்கக்கூடிய பஞ்சத்தில் உனக்கு செழிப்புகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், இதற்காக நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தையும் அது தௌஃபீகையும் எனக்கு கொடுப்பாயாக. வஅலா ஹுஸ்னி இபாதத்திக், அழகிய முறையில் உன்னை வணங்கி வழிபடுவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக என்று கேட்டிருக்கின்றார்கள். ஆக நாம் அதிகமாக கேட்க வேண்டும் என்பவர்களே. ஆக அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடியவருக்கும் இந்த விஷயத்தில் சிந்தித்து இதன் பிரகாரம் அமல்படுத்தக்கூடிய தௌஃபீகையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்துள்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை
நாம் இன்ஷா அல்லாஹ் இதே நேரத்தில் 5 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த தலைப்பில் தரீகுல் குத்பியுடைய அடுத்த தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்த்திருக்கின்றோம். நாளை பார்க்கக்கூடிய விஷயம் ஷிர்க்குடைய விபரீதமும் ஷிர்க்குடைய எவ்வளவு மகத்தான குற்றம் என்ற விஷயத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கின்றோம். அடுத்த தலைப்பை நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.